வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு குட்டி மாமா சேனல். இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு தான் உங்களுக்கு. இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கிறதே உங்களுக்கு மிகப்பெரிய கிஃப்ட்டு தான். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அதிசயம்தான். இந்த கோயில் ஆலயத்தின் பேர் என்னன்னா ஸ்ரீ பொன் சோழீஸ்வரர் ஆலயம். இந்த கோயில் 2500 வருடத்திற்கு முன்பு கட்டப்பட்ட கோயில். மிக பழமையான கோயில். சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. ஸோ இது அவினாசி டு பெருமாநல்லூர் போகிற வழியில் பைபாஸ் மேலேயே இருக்குது நண்பர்களே. சுற்றி இருக்கிறவங்களுக்கு அதிகமாக கோயிலை பற்றின ஒரு இதே இல்லை. சில பேர் கோயிலுக்குன்னா ஒரு இதாக போவாங்க இல்லையா. இந்த கோயிலுக்கு அதிகமாக கூட்டம் நான் பார்த்ததே இல்லை. ஏன் ஒரு வேளை பழமையான கோயிலுங்கிறதுனால வரதில்லையா எனக்கு அதிகமாக தெரியல. ஆனாலும் சில பேர் வர்றாங்க. ஏன்னா பர்சனலாக அஃபெக்ட் ஆனவங்க இல்லையா. நானே ரொம்ப பர்சனலாக அஃபெக்ட் ஆனவன். இன்றைக்கே நான் 10 கிலோமீட்டர் தாண்டி தான் போய் இந்த சாமியை கும்பிட்டு வந்திருக்கேன். அன்றைக்கும் நான் அப்படி தான் போய் கும்பிட்டு வந்தேன். இன்றைக்கும் நான் அப்படி தான் போய் கும்பிட்டு வந்தேன். அப்போ இந்த சாமியோட சக்தி எவ்வளோன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு பர்சனலாக அஃபெக்ட் ஆன விஷயம் என்னென்னா, நான் ரொம்ப ஒரு பெரிய கஷ்டத்தில் இருந்தேன். மரணத்தின் எல்லைக்கே போகக்கூடிய ஒரு கஷ்டத்தில் இருந்தேன். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார், இவ்வளவு கஷ்டமாக இருக்கியப்பா, ஏதாவது தவறான முடிவு எடுத்துருவியோன்னு பயமாக இருக்குது, நான் ஒரு கோயில் சொல்கிறேன், அந்த கோயிலுக்கு போ அப்படின்னு சொன்னார். சரி, எவ்வளவோ பண்ணிட்டோம், சாமியை தானே வேண்ட போகிறோம், சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். உள்ளே போய் சாமிகிட்ட வெளியிலே பார்த்திங்கன்னா நம்ம சாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளியில் உட்கார்றதுக்கு ஒரு திண்டு மாதிரி 2-3 ஸ்லாப்கள் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. 4 கல் இருக்குது. உட்காந்து அதில் தியானம் பண்ணுறவங்க பண்ணுறாங்க. மனசு நிம்மதியாக இருக்கணும்னு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகிறாங்க. மரம் நிறையா இருக்குது நண்பர்களே. மரத்தடி நிழலில் உட்காந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்காங்க. கோயிலுக்குள்ளே போனாவே அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குன்னா பார்த்துக்கோங்க. மதில் சுவர்கள் பாருங்கள், சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. அப்படியே கோட்டை சுவர் மாதிரியே இருக்கும். இந்த சுற்றுச்சுவர்களில் கல்வெட்டுகள் நிறைய பொறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த கல்வெட்டுகளை பற்றின பெரிய நாலேஜ் நம்மளுக்கு தெரியாது. பட் கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருக்கு. சோழர்கள் கட்டப்பட்டது. யார் கட்டினா அப்படின்னா சேரமான் பெருமாள் நாயனாரும் சோழ மன்னனும் கோட்டை கட்டுறாங்க. அது ஒரு 25க்கும் மேற்பட்ட பெரிய கோயில்களும் 300க்கும் மேற்பட்ட சிறிய கோயில்களும் கட்டுறாங்க. அந்த கோயில்களில் ஒன்று தான் நம்மளுடைய ஸ்ரீ பொன் சோழீஸ்வரர் ஆலயம். இந்த கோயில் 2000 வருடம் பழமையான கோயில். இப்போ கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கிட்ட அப்ரூவ் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. கவர்மெண்ட் அது தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியல, கொஞ்சம் தள்ளி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காகவும் சிவபெருமான்கிட்டேயே கோரிக்கை வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் தரப்புலேருந்து இன்னும் இது பெருசாக எந்த இதுவும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்டேயே கோரிக்கை வச்சுருக்காங்க. அதாவது மாதம் கூட்டம் சேர்த்து எல்லோரும் பக்தி பாடல் பாடி சிவபெருமான்கிட்டே கோரிக்கை வைக்கிறாங்க. ஸோ இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருந்தீங்கனாலும் துர்க்கையம்மன் இருக்காங்க, சூரிய பகவான் இருக்கார், விநாயகர் இருக்கார், 5 சிவலிங்கங்கள் இருக்கிறது, முருகர் இருக்கார், பெருமாள் இருக்கார். சிவன் கோயில் தான் இருந்தாலும் பெருமாள் இருக்கார். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பைரவ கடவுள் இருக்கார். இது நவகிரகங்கள் இருக்குது. கோயில் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குமோ அதே போல் இங்கேயும் இருக்குது நண்பர்களே. சிவபெருமான் கோயில் எப்படி இருக்கும் அதே போல் இங்கேயும் இருக்குது. நான் வீடியோக்காகவோ இல்லை ஒரு இதுக்காகவோ சொல்லலை, உங்களுக்கு பர்சனலாக ஒரு சொல்கிறேன். கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அந்த சாமிகிட்ட நில்லுங்க. நான் உள்ளே போய் நின்ன உடனேயுமே எனக்கு கண்ணுலேருந்து எப்படி தண்ணி வந்ததுனே தெரியல நண்பர்களே. இவ்வளோ நாள் நான் இவ்வளோ ஒரு ஃபீலிங்ஸ் எந்த கோயிலுக்குள்ளேயுமே போய் அனுபவித்ததே இல்லை. ஃபஸ்ட்டு டைம் கோயில் உள்ளே போய் சிவபெருமானை கையெடுத்து கும்பிட்றேன். என் கண்ணுலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கு. நான் என்ன வேண்டுதல்னு கூட நான் சொல்லவே இல்லை சாமிகிட்ட. எனக்கு இதுதான் கஷ்டம்னு நான் சொல்லக்கூட இல்லை. இப்படி கையெடுத்து கும்பிட்றேன், கண்ணுலேருந்து தண்ணி 1/2 மணி நேரம் வந்துச்சு. எனக்கு அந்த கோயிலை விட்டு வர்றதுக்கு மனசே இல்லை. இன்றைக்குமே கோயிலை விட்டு மறக்க மனசே இல்லை. இத்தனைக்கும் நான் தனியாக போயிருந்தேன் நண்பர்களே. யாராச்சும் கூட போயிருந்தால் கூட பரவாயில்ல, தனியாக போயிருந்தேன். எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பர்சனலாக சொல்கிறேன். இந்த கோயிலோட பழைய இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மாடு வாங்கி கொடுப்பாங்களாம் கோயிலுக்கு. ஸோ இப்போ அந்த இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அதை தடை பண்ணி வச்சுருக்காங்க.
ரொம்ப 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 பழமையான கோயில், ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். மறக்காமல் எல்லோரும் போகிறக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸ்ரீ பொன் சோழீஸ்வரர் ஆலயம் அவினாஷி டு பெருமாநல்லூர் போகிற வழியில் இருக்குது. நீங்கள்